நான் அந்த உச்சி போறோம். வா வா ஜெனி, உங்க அனுபவம் எப்படி இருக்கு? யாரு நான் ரொம்ப ஈஸியா இருக்கேன். ஆண்டவரே ஆண்டவரே முடியறப்பா தெரியாதப்பா. போவாதல வேற எல்லாரும் இறங்கணும்ல ஜெனி. ஒன்னால எல்லாரும் இறங்குவாங்கல. நான் போறான் ராஜேஷ். இவன் பேச்சை காட்டு இந்த இறக்கத்துல கூட்டிட்டு வந்துட்டான் மனசாட்சி இல்லாம. இப்ப மேலையும் போக முடியல கீழையும் போக முடியல. நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது. எங்க ஷூலாம் சும்மா சாதா ஷூ. கிடையாது, ஒரு காடும் கிடையாது. முள்ளு காட்டுக்குள்ள ஒண்டி இருத்தியாச்சு. வசமா உள்ளதே ஒளிஞ்சுட்டான். கிட்ட வந்தா யாசி விடாதே. சரியான இடம் போய் எப்போ இதுல கூட்டிட்டு வந்துட்டா மனசாட்சி இல்லாம. எங்க போனா அவன் ஒளிஞ்சிட்டு உள்ள போயிட்டான். வலி தேடிட்டே இருக்கான். அப்படியே போது தர்மம் ஆயிரும். ஒரு சோதனை படிச்சு எனக்கு என்ன 3 முறை இங்கேயே முனிவர் ஆகிட வேண்டியதான். ராஜேஷ் எங்கடாக்கான்? அங்க பாரு. எப்போ ராஜேஷ் முள்ளு குத்தான் வாங்கிட்டு போறான்ல ராஜேஷ். அங்க பாரு. உடச்சி உடம்பு வச்சே உட. எப்போ ஏய் மாண்டு அப்பா ராஜேஷ் எதுக்குப்பா இப்படி கூட்டிட்டு வந்தா? நான் அந்த உச்சி போறோம். ஆனா இங்க வந்து பாதை தான் கிடையாது. நம்ம மருத்துவ மலையில ஏறின மாதிரி ஏறி எல்லாம் போயிட முடியாது. ரொம்ப கஷ்டமானது. அவனுங்க சுபாஷ் என் பேக்கை தந்துறான். கொஞ்சம் தேவைகள் இருக்குன்னா அதை முடிச்சுட்டு அதான் சொன்னேன். நீதான் ராஜேஷ் தான் பொறுப்பா அவனுக்கு. அந்த முன்ன போறவனுக்கு கண்ணாடி போட்டுருக்கு. வேண்டான் வீடியோ இருக்கு, ஆதாரம் இருக்கு. அவன் இதுக்கே திணறான். அதுக்குதான் வேண்டான். மலை ஏறி வந்து அடிச்சு கீழே ஸ்கூல் தானே ஸ்கூல் பைக் எல்லாம் வேண்டான்னு போட்டான். பாத்துப்பாங்க எல்லாம் பார்த்ததான். நண்பன் யாராவது ஃபீல் பண்ண ஏன் மேல மட்டும் விழுந்து செத்துட்டேன்னு கஷ்டம்ல. ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உனக்கு கல்சன். நம்ம இன்னைக்கு இந்த மலை பகுதியை தான் தேர்ந்தெடுத்துக்க மலை ஏறதுக்கு. இது மருத்துவ மலை மாதிரி சருன்னு ஏறி போயிட முடியாது. ஆனால் இதில் வந்து பாதைகள் கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு 3 பேர் வழி மாறி இன்னொரு சைடு பின் சைடு ஓடி வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதில் ஏறவும் முடியாமல் இறங்கவும் முடியாமல் நாக்கெல்லாம் பிதுங்கி கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே தள்ளிட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காமெடியாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. அதையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு மலை ஏறின அனுபவம் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாத்திரை போட்டு வருவோம். ஐட்டங்களை எடுத்தாலும் பிஸ்கட் வேணாங்க எதாட்டம் கீழே வந்தவரும் என்ன அவனை சொல்லி விடாது. இப்போ இதுறான். இதை அடுத்து இதையும் கேட்க வருவாங்க. ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. நாங்கள் வாங்க மாட்டோம்னு என்கிட்ட கேட்குறிய. இது ஜெனிசன் கேட்டு பாருங்களா பார்ப்போம். சரி பார்த்துப்பா ராஜேஷ். ஒரு விளையாட்டு நம்ம ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாச்சு, மாத்திரை போட்டாச்சு, தண்ணி குடிச்சாச்சு. நம்ம இனி நம்ம பயணத்தை தொடங்க வேண்டியதுதான். எப்பவும் அவசரப்பட்டு ஸ்பீடாக போகணும். இதில் மட்டும் போக மாட்டேங்கானே. போக முடியாதுல்ல, வழி தெரியாது. நாங்கள் ஏறின இந்த மலை வந்து குறையாமல் 1500 அடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பாதைகள் வந்து சரியாக இல்லை. அதனால் நாங்கள் ரொம்ப வந்து தடுமாறி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே போனோம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் அந்த வழியை காட்டுவான், ஒருத்தன் இந்த வழியை காட்டுவான், அப்படி இப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. காட்டுமாங்கவா
அந்த சிலுவையை பார்க்க போறோம். சிறுவையா? சிறுவை எப்பா வாங்க போட்டோம். இங்க பாதை கிடையாது, நீ தான் பாதையை உருவாக்கணும். சொல்லுங்க, ஆப்போசிட்ல போனா கரெக்டா இருக்கும். அதான் இப்படி போறீங்க அப்படியே போலாம். டக்குற சங்க வலி இருக்கா? இவ்வளோ எடுக்கண்ணே, இவன் எப்படி கீழே விழுவான்? எப்படி கீழே விழுவான் ஒரு வீடியோ கிடைக்கும். சும்மா இருடே. ராஜேஷ் மாட்டிக்கிட்டான். எடுக்கலாம்ல. அது வழி இல்லல, அங்க போற இங்க போற அங்க போறோம். இருக்கு பைய. அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒன்னு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். நீ அவன் சைடு போயிட்டு இருக்க. ஆனா அங்க நல்ல மலை நல்லதானே ஏறணும் அந்த மலை. இங்க அது மலை, அது படிக்கட்டல, அதனால ஏறிட்டானோ. அங்க பாதை அம்புகுறி எல்லாம் இருந்துல்ல. வாய்ப்பே இல்ல. அவட்ட கூட்ல எப்போ மூக்கு அங்க இருந்திருக்கும் பாறைக்கு. கல்லூர்ட்டாங்க. இதுதான் சொல்லுவாங்க, பெரிய பாறையை விட்டுட்டு தியானம் பண்ணேன். அதான் நம்மளை பதைக்கும் போது. ராஜேஷ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவ்வளோதான்ல. உடல்கிட்ட இருக்க வரவனா ஒன்றும் கண்ணில் விடாது. சுத்தி சுக்குதான் இருதான். நல்லா இருக்கும் வீடியோக்கு. அந்த மரத்தை கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகலே. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு குசி விட்டு மேல போயிடலாம். ராஜேஷ் மேல போறான், காலை பிடிச்சி இழுத்து தண்ணி அனுமதி கேட்க. நான் தூக்கி ஆண்டவரே ஆண்டவரே முடியலப்பா. சரி 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 அண்ணா வருது. அவ்வளவுதான். இங்கிருந்து அங்க போனோம், அங்க போ. அங்க வராது, அங்க போ. முறிஞ்சிராமல என்ன கம்பெனின்னு தெரியுமா? இவன் எப்படி மேல போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. அவன் கீழே போய் தண்ணி பிடிச்சு வருவான் நமக்கு. போட போ போட்ட ஜெனி, நீ போப்பா. எப்பா நீ வந்தனா வேற எங்கேயே மாட்டிக்கிடுவா, நீ போ. வீடியோ இன்னைக்கு ஒரு 2 பேரும் தூக்க போ. நீ அந்த ஊடையில போ. அங்க ஒரு ஜோசப் இருந்தே விட மாட்டான். ஜோஸ் நீ விட மாட்டான். இங்க இப்படி சொன்னது அங்க படிக்கட்டல நேத்து ஒரே படிக்கட்டும் பாதையும்லா. நாளைக்கு நம்ம படி இருக்க இடமே வேண்டாம். அண்ணா அந்த மலை யாரும் எந்த மலை? அந்த பெருசா? வா வா மேல இங்க இருக்க, நீ போயிட்டு வாங்க. கிட்ட வந்துட்டோம்ல. குட்டி பாம்பா
செத்த பாம்பு பார்த்து போயிட்டு வாங்க. சும்மா கிட்ட வந்து அவ்வளவுதான். அவ்வளோதான் நச்சாச்சிருக்கியோ பாரியல் போட்டு. 200 கிலோ பாம்பு. ஐயா புரியுது. மேல இங்க கைய விட்டாலும் போக முடியும். எதுக்கு சமதளத்துல படுத்து கிடக்காங்க? ஜெனிக்கு வந்து ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகிட்டு அவனுக்கு தண்ணி தாங்காமல் அதிகமாகிட்டு அவனால் மலையேற முடியலை. இருந்தாலும் அவனால் முயற்சி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எங்கள் கூட மலையாரி வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் கீழே போகிறேன் என்னால் முடியலைன்னா, இருந்தாலும் அவனை வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் மோட்டிவேஷன் பண்ணி எப்படியாவது மேலே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோம். அதனால் அதுக்குண்டான முயற்சியை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பசங்க எல்லாத்துக்கும் மனதைரியம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் பாதை இல்லாத அந்த மலையில் கூட அவங்க வந்து பயணிக்க தயாராக இருந்தாவ. நாங்கள் வரும்போது இப்படி வர மாட்டோம்ல, நாங்கள் வேறு ரூட்டில் வந்துடுவோம். வரும்போது எப்படி பாதை அப்படிதான் இங்க பாதை கிடையாதுல்ல. இது பாதை இல்லை. இப்ப அவனை அப்படி கூட்டிட்டு வாங்கடே. இல்லாம அப்படி நீ அப்படி கூட்டுவாங்க. ஜெனிக்ஷன் போட்டு கொமைங்க. மோட்டிவேஷனா போடுங்க. சூப்பர்ல அப்படி கொமைங்கல. ஜெனிக்ஷன் இப்படி கொமைக்கறல. அங்க மாற வந்தவனுக்கு அந்த வழியை காட்டுடு. நான் பொறுமையா கீழே போயிருவேன். ஒழுங்க பயமற கீழே பேருவேன். ஏத மாட்டா அப்படி இல்ல ஜெனி. ஒத்தைக்கு போய் கொஞ்சம் கிடக்க ஆயிட்டு நீ வை. தெரியாதப்பா போவாதல வேற எல்லாரும் இறங்கணும்ல ஜெனி. ஒன்னால எல்லாரும் இறங்குவாங்கல. கூட ஜெனி அப்படியா பாறைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே தப்பா நினைக்காத. அப்படியே லெஃப்ட் சைடு அதுல வா. அதுல ஒரு பாதை இருக்கு பேரு. அப்படி வா. அவன் முடியலை நான் கீழே போயிடறேன் அப்படின்னா, இருந்தாலும் நாங்கள் விடலை. எப்படியோ அவனை வந்து மேலே கூட்டிகிட்டு வரதுக்கு வழி பார்த்தோன்னா, ஒத்தைக்கு இந்த மாதிரி மலைகரில் போகும்போது நம்ம தனியாக யாரையும் விட்டுறக்கூடாது. ஒன்று சேர்ந்தே கீழே போயிடணும், இல்லைனா சேர்ந்து மேலே போகணும். அதுதான் வழி. தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது மலைக்கரையை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் மோட்டிவேஷனை கொடுத்து நாங்கள் எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் பார்ப்போம். ஏன்னா தனியாக கண்டிப்பாக அனுப்ப மாட்டோம். அது சேஃப்டி கிடையாது. நீ போப்பா தயவு செய்து. இன்னும் மாறையா விளங்க மாட்டேங்குது. என்ன கீழே போக முடியாது. எப்படி வந்து அதுலயாவது கீழே போயிருவேன். அதுக்கு பிளான்டுகள் எல்லாம் கொண்டு வந்து மேலே முனிவரா தங்கி அது பிடிச்சி உடச்சி போடுது. இப்ப சரிச்சியா மேல போட்டுறாங்கல்ல. அதுதான் எனக்கு புரியல. எப்படி இப்படி ஞாத்திவன் எப்படி அந்த மருத்துவ மலை ஏறான் தெரிஞ்சு போச்சு. மூட்டை ஜாமட்டி இப்ப முறிச்சு போட போறான். படிக்கட்டு உண்டான் பாரு எப்படி சொல்லாம இரு. வா 1500 அடிக்கு எங்க 2000 நினைச்சிட்டு அங்க ராஜேஷ் போயிட்டு இருக்காம போயிடும் போகல. ஜெனிக்காண்டி பாதை பார்க்க கஷ்டமான பாதைய. அதுக்குதான் நீ முதல்ல போவாங்குது. தேடி தேடி பார்க்காம இரு. இப்படி இருக்கும் ஒரு பாறை அதெல்லாம் யாரும் சிரிக்கா அங்க இருந்து பார்த்துட்டான் போல. பார்த்துட்டான் ரியா. அதை விட கஷ்டமான பாதையை கண்டுபிடிக்க போறாளே அம்மா. ரியா ரொம்ப ஈஸியா இருக்கான். அதான் அடங்கி போட்டோம்.
கொஞ்ச நேரத்தில் ரியோ வந்து அந்த கள்ளி செடியில் இருக்க கள்ளி பழத்தை பார்த்துட்டான் போல். அது வந்து கள்ளிப்பழம் அப்படின்ட்டு காமிச்சிட்டாங்க. நானும் வீடியோவில் அப்படி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் சொன்னால் அது வந்து கள்ளிப்பழம் கிடையாது, அது கள்ளிப்பூ. இதுக்கப்புறம் தான் கள்ளிப்பழம்லாம் வரும் அப்படின்னா சரி ஓகே, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெனியை ஒரு பேட்டி எடுத்துகிறோம் அப்படின்ட்டு, ஜெனி இந்த பயணம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஜெனி, உங்கள் அனுபவம் எப்படி இருக்குது? யார் நம்ம ஈஸியாக இருக்குது. ஜெனி, உங்கள் அனுபவம் எப்படி இருக்குது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. சொல்லுங்க. மோட்டிவேஷன் இருந்தாலும் ஜெனி வந்து மன தைரியத்தை விடலை. அவன் வந்து இன்னும் மேலே ஏறி வரணும்னு ஆசைப்பட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க கூட. ஓரளவுக்கு மேலே ஏற முடியல. ஏன்னா ராஜேஷ் காட்டின வழி அந்த மாதிரி. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு எங்களை தொங்க விட்டுட்டான். நிஜமாகவே ஃபயர் இன்ஜின் தான் வந்து எங்களை காப்பாற்றிருக்கணும் போல். அந்தளவுக்கு ஒரு மோசமான ஏரியா. என்னி தான் அந்த பாதையை கண்டுபிடிச்சானோ தெரியல. அவன் ஜெனிக்காகவே இந்த பாதையை கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். காற்று வேறு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பேசுனது எதுவுமே கேட்கல. அது மட்டும் இல்லாமல் ஜெனியால் ஓரளவுக்கு மேலே ஏற முடியல. எங்களாலேயும் அந்த இடத்துல ஏற முடியல. கண்டிப்பாக ஜெனியால் சான்ஸே இல்லை. அப்படியே அவன் வந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கணும். அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான பிளேஸ் தான் அந்த பிளேஸ். பாதை மாறி போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சரியான தருணமாக அமைஞ்சிச்சு. இது வாழ்க்கையில் எங்களுக்கு மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா மேலே கஷ்டப்பட்டு என்னென்ன ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறியாச்சு. இறங்க சான்ஸ் கிடையாது. அந்தளவுக்கு காற்று. வாங்க வாங்க, எங்க போக மாட்டேங்க. பாதை இருக்கா? நான் போறான் ராஜேஷ். இவன் பேச்சை காட்டு. இது என்னது? இந்த இறக்கத்துல கூட்டிட்டு வந்துட்டான் மனசாட்சி இல்லாம. இப்ப மேலையும் போக முடியல, கீழையும் போக முடியல. நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது. எங்க ஷூ எல்லாம் சும்மா சாதா ஷூ. முள்ளு காட்டுக்குள்ள ஒண்டி இருத்தியாச்சு. மாசமா உள்ளதே ஒளிஞ்சுட்டான். கிட்ட வந்தா யாச்சு விடாது. வழி இருக்குங்க, எங்க இருக்குன்னு தெரியல. வழி இல்லாம இப்ப அவனை ஏற முடியாம இருக்கான். டேய் ராஜேஷ், இறங்க முடியாது. அது உண்மை. சான்ஸே இல்ல. இறங்கன்னு நினைக்காத. ஏற முடியுமான்னு பாரு. யாரதான் செய்யணும், யார் இருக்கு? ஆள் தான் வரணும். இனி ஃபயர் சர்வீஸ் தான் போக நினைக்கணும். வந்து காப்பாத்துங்க சார். சரியான இடம் போய் எப்போ இதுல கூட்டிட்டு வந்துட்டா மனசாட்சி இல்லாம. எங்க போனா அவன் ஒளிஞ்சிட்டு வழி தேடிட்டே இருக்கான். அப்படியே போது தர்மம் ஆயிரும். சோதனை படிச்சு எனக்கு என்ன 3 முறை இங்கேயே முனிவர் ஆகிட வேண்டியதான். ராஜேஷ் எங்கடாக்கா? அங்க பாரு. எப்போ ராஜேஷ் போட்டுட்டு வந்துட்டமே. என்ன யாரிட்டு வேற வழி இல்ல, இறங்க முடியாது. யாருக்கு ஈஸி தான் யாருங்கம்மா. மேல போனோடனே வார்த்தையே தான் வரும். இல்ல என்னால இதை கை ரொம்ப பேலன்ஸ் கொடுக்கூடாது. எப்படி ஏறி போற ஒரு கஷ்டம். மேலே போயிட்டு அவன் தூக்குவான். நான் கீழே வந்து சொல்றல தம்பிக்க. சரியா? தெரியாம வந்துட்டோம் எனக்கு இந்த சைடு. வேறு முள்ளுக்காட்டுக்குள்ள இருக்க வேறு சாணி மாதிரி ஏற முடியாம. இந்த எவ்வளவு முள்ளா இருக்குல்ல. கலத்தி போடு. நான் மட்டும் தூக்கி இறந்துருங்க. தூக்கி வர ஏரியன்மா இத. மண்டல விழுந்துடாதுல ராஜேஷ். முள்ளு குத்தான் வாங்கிட்டு போறான்ல ராஜேஷ். அங்க போய் உடச்சி உடம்பு வச்சே உட. எப்போ ஏய் மாண்ட அப்பா ராஜேஷ். ராஜேஷ் எதுக்குப்பா இப்படி கூட்டிட்டு வந்தா? அங்க பேர் பையாச்சி. என்னென்னையோ கஷ்டப்பட்டு ராஜேஷ் மேலே போயிட்டான். ரெண்டாவது ரியோ சப்போர்ட்டோடி நானும் கொஞ்சம் மேலே வந்துட்டேன்.
இப்போ வந்து ரிகோ மேலே வந்துட்டுருக்கான். அவனால் முடியலை, ஏன்னா அந்தளவுக்கு இந்த பாதை வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ராஜேஷ் கையை பார்த்தாலே தெரியுது கீச்சிருக்கு. இன்னும் அது மட்டும் இல்லாமல் மண்டையில் கள்ளி முள்ளெல்லாம் குத்தியிருந்து அவன் முதுகு உடம்பு ஃபுல்லாகவே முள்ளாலேயே குத்திட்டுன்னு சொல்லலாம். வேறு வழி இல்லை. அவன் அந்த மாதிரி போனதுனால தான் பின்னாடி எங்களால் கொஞ்சம் சேஃப்டியாக வர முடிஞ்சிச்சு. அவன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாதை வந்து இல்லாத மலைகளில் வந்து யாருமே பயணிக்காதுங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மட்டும் நாங்கள் பல தடவை மலை ஏறி இருக்கோம். ஆனால் கொஞ்சம் பாதை மிஸ் ஆனதுனால எவ்வளோ பெரிய ஒரு விபரீதம் வந்து சந்திச்சிருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த நேரத்தில் உணர்ந்தோம். ஏன்னா எங்களுக்குள்ளேயே ஒரு பயமும் கலக்கமும் வர ஆரம்பிச்சிட்டு, அந்தளவுக்கு நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு நாங்களே நினச்சி பார்க்கல, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸ். நிஜமாகவே அது வந்து பொய் கிடையாது. எங்களால் கேமராவில் அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியாது. நம்ம மொபைலை கையில் வச்சுக்கிட்டே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அந்த சில இடங்களில் வரும்போது நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு இறங்க வாய்ப்பில்லை. அதான் யார் இருக்கு கூட்டிகிட்டு வந்த இடம் அப்படி. அது வீடியோ எடுக்கல நம்ம. நான் என்ன வீடியோ எடுத்துட்டா சர்க்கஸ் வேணாம், நான் கீழே போடுறதுக்கா? இங்க பாரு, தப்பான வழியில கூட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கல கேட்கான். தலையில குதி அவன் தான். நீ காலையிலே அவன் வந்துடுவான்னு நினைக்க. எனக்கு என்னவோ ஆமா, ஏதாவது ஒரு கையை இது பண்ணிக்க, பேலன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட். வெயிட் பண்ணி காத்தடிக்கி போட்டோம். காத்து கொஞ்சம் அங்க மண்டை எதை படிச்சு போல இருக்கு. கையெல்லாம் ஆட்டம் கொடுத்தாச்சு. முடியல. இங்க ஏற முடியாது, அங்கே இறங்க முடியாது. அது யாரும் தெரியல. யாரும் என்னென்னையோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே போனோம். ஆனால் பாதை ஒன்றுமே சரி கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது நம்ம பசங்க இருக்க ஏரியாவுக்கு போனால் தான் நம்ம வந்து சேஃபாக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாக்களில் ஆடுகளும் வந்து மேய்ஞ்சிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது இந்த பிளேஸில் எப்படி வந்து ஆடெல்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஆட்டம் புழுக்க கிடந்துச்சு. அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை நீங்கள் வீட்டில் பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காற்று பயங்கர காற்று. நாங்கள் பேசுனது எதுவுமே கேட்கல. அது வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்தளவுக்கு காற்று அடிச்சிருக்கு. எதுவுமே கிளியராக இல்லை அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிஜமாட்டு அந்த நேரத்தில் எங்கள் ஃபீலிங்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்து நம்ம அந்த இடத்த விட்டு எப்படி வெளியே வர்றது, எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அது உண்மை 100க்கு 100. இப்போ நாங்கள் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டோம். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து அந்த லொக்கேஷனை சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அவ்வளோ அழகாட்டு அப்படியே தொடர்ந்து காணப்பட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்து. நாங்கள் இப்போது மலையினுடைய உச்சியை நாங்கள் தொட்டுட்டோம். நாங்கள் நினச்சதை அடைஞ்சிட்டோங்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்குள்ள. இதான் மேற்கு தொடர்ச்சி மலை. சூப்பரா இருக்கா? இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். நல்லா இருக்கு இந்த கேப்புக்குள்ள. எப்பா வர முடியாம கிடக்க நீ வேற. சரி அங்கேயுமா இதா ஆட்டு புழுக்க.
நாங்கள் எல்லோரும் மேலே மீட் பண்ணிட்டோம். எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்து, காற்று மட்டும் சொல்ல வேண்டாம் பயங்கரமாக இருந்து. இந்த லொக்கேஷனை பாருங்கள், மேலே இருந்து பார்க்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்து. சரி சரி சரியா 1 கையை கீழே போடுப்பா 1 2 3 சரி ஓகே. நாங்கள் கிளம்பக்கூடிய நேரத்தில் வந்து சரி யாராவது ஏதாவது பேச விரும்புகிறான்னு கேட்டோம். பிரிட்ஜின் தம்பி வந்து நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்து நல்லா அழகாக தான் பேசினான். என்ன அவனுக்கு கெட்ட நேரம் என்னவோ தெரியலை, வந்து காற்று பயங்கரமாக இருந்து ஒன்றுமே கேட்கல. ஏதோ நாங்கள் அதை ரிட்டனாக வீட்டில் வச்சு 2-3 தடவை கேட்டு பார்த்துட்டேன். எல்லாம் ஊமை பாசம் மாதிரி இருக்குது, என்னன்னே புரியலை. சரி தம்பி பேசிட்டானே அப்படிங்கிறதுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். தம்பி பார்த்துக்கமுக்கா, பார்த்து பார்த்து போங்க. ஏறும்போது தான் கஷ்டமாக இருக்கும், இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாதை இல்லைனா எந்த இடமா இருந்தாலும் இறங்குறதுக்கும் கஷ்டம்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் தான். ஆனால் எங்களுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஹாப்பி தான் எல்லோரும். அப்பா என்ன கஷ்டமாயிடும். தோமையார் அங்கே இருக்காரு, ரொம்ப ஹைட்டில் இருக்கும். நாங்கள் யாருனதுலே இந்த மலை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம குருசு மலை. ஏன்னா பாதை சரியாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணை வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு மாதிரி சரல் மண். அதனால் நம்பி கால் வைக்க முடியல, ரொம்ப சறுக்கிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்குநாரி இந்த இடம் அறுக்கே வரலன்னு நினைக்கிறேன் ரொம்ப யாரும். அதெல்லாம் காஞ்சி இருக்கிறதுனால அதில் கால் வச்சாலும் சறுக்கிட்டு போயிடும். நம்ம வந்து இந்த மலை ஏறதுக்குள்ளே ஷூவோ சப்பலோ எதுவும் போட்டுட்டு வரல. நம்ம சும்மா சாதா 10 ரூபா சப்பலை போட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கவனமாக நடந்து வந்தோம்னா பிரச்சனை இல்லை. இதுதான் சுக்குநாரி என்ன இருக்குல்ல, அழகாக சுக்கு மண் அடிக்கும், நல்லா வாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. பாதை இல்லாமல் இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்க வேண்டியதாக இருக்குது. ராஜேஷே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். எங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல கொல்ல பார்த்தான், அது ஒரு கதை. காலில் முள் குத்திட்டு அதை கொஞ்சம் எடுத்துருவோம். ஓகே, நடக்க ஆரம்பிக்கலாம். அந்த உச்சியில இருந்து கிட்டத்தட்ட பார்க்க தான் வீடியோவில் அப்படி இருக்குது, ரொம்ப தூரம். இன்னும் கீழே பார்த்தாலே தெரியும், இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. நீ எப்படி மாட்டான்னு தெரியும், அதான் வீடியோ எடுத்து. நீ நினைச்ச நீ இறங்கி போயிருப்பான், நீ என்ன இங்கே தான் இருக்கா. ஆர்விடியா கீழே போயிட்டாங்க, சாப்பாடு வாங்கிட்டாங்க. வாரத்தில் ஒர்க்காகாது இந்த மாதிரி மலை ஏறுங்கன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இந்த மாதிரிலாம் மலை ஏற விடாது, பாதையே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும் எல்லோரும். நம்ம குருசு மலைக்கு வாரத்தில் 1 டைம் வந்துட்டு போகலாம். என்ன பாதைகள் இல்லாமல் எல்லோரும் தடுமாறி எடுத்து போயிட்டுருக்கோம். நல்லா சறுக்குது எல்லா இடமும். நிற்கும்போது வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் எல்லாம் வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். கெத்தான் இது போடணுமா? சரி, பாறையில் யாருன்னா போட்டுட்டு கள்ளி செடியில் ஒரு கையை முக்கிட்டு போன மாதிரி இருக்கு. எல்லாம் நோட் பண்ணணும்ல. என்னன்னையோ கஷ்டப்பட்டு நம்ம உச்சி வரைக்கும் போயிட்டு கீழே வந்துட்டோம். இனி நம்ம இங்கேருந்து பொறுமையாக கீழே நடந்து போக போகிறோம்.
சாப்பிட்டுட்டு குளிக்க மாட்டாவ, குளிச்சுட்டு போயிடும் கையோடி. எப்படி? ஆமாம், குளிச்சாதான் பையனு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்கு இன்னைக்கு. அப்படி நல்லா இருந்தா இது ஓகே தான். இப்போ நமக்கு இப்போ வேற ஒன்றும் வந்துட்டுலாம் இன்னும் லேசாக ஒரு குளியல் போட்டால் இன்னும் ஃப்ரெஷ் ஆகிடும். வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுடலாம். கரெக்டா? ஓகே மக்களே, ஒரு வழியாக நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மலை உச்சிக்கு போயிட்டு அழகாக சூப்பராக நாங்கள் நீட்டாக கீழே வந்துட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். நிஜமாக உங்களுக்கு பிடிக்கும். அது வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2 hours இருக்குது. இருந்தாலும் சூப்பராக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வந்து நெக்ஸ்ட் வீக் வருது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நல்ல நல்ல வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எந்த மாதிரி வீடியோ வேணும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை வந்து விடைபெறுவது மரிய நிக்கல்சன். நெஞ்சு மக்களே, பாய் பாய்.